நாட்டு காய்கறிகள், கிழங்கெல்லாம் போட்டு செய்கிற பொங்கல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம், பூண்டை உரித்து வச்சுக்கணும். வெங்காயம், தேங்காய், ஜீரகத்தை அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 5, 6 வத்தல் இதெல்லாம் வெறும் வாணலியில் வறுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக வாணலியில் எண்ணெய் விட்டு கட்டி பெருங்காயத்தை வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா பச்சை மொச்சையை மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். கிழங்கு வகைகளை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் வறுப்பட்டவுடனே வெங்காயம், பூண்டை போட்டு பெருங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். அப்புறமா வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி 2ஐயும் நல்லா போட்டு வதக்கி விடணும். அதுக்கப்புறம் நாட்டு காய்கறிகள் ஒரு 2 கப்பு நறுக்கி வச்சதை அதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இதிலையே உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டு கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் நல்ல காயெல்லாம் வதங்கின பிறகு சூடான வெந்நியை அதில் ஊற்றி ஒரு மூடி போட்டு வச்சிட்டோன்னா ஒரு 10 நிமிஷம் வைக்கும்போதே காயெல்லாம் வெந்துடும். புளியை ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா வேக வச்ச மொச்சையை அதில் போட்டு கலந்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை அதில் போட்டுக்கலாம். தேங்காய், ஜீரகம், வெங்காயம், சின்ன வெங்காயம் இது 3 அரைச்சதை நம்ம அதில் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஸ்பெஷலாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு புளி தண்ணியை அதில் ஊற்றி நல்லா கலந்து விடணும். அப்புறம் வேக வச்ச கிழங்குகளை உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் கலந்துக்கணும். இப்போது குழம்புக்கு உப்பு பத்துதான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் வெந்நீயும் ஊற்றி திரும்ப குழம்ப நல்லா கொதிக்க விடணும். ஒரு வாணலியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளித்து குழம்புல நம்ம கொட்டிடலாம். நிறைய காய்கறிகள் போட்டு செய்கிற இந்த குழம்புக்கு அந்த பொடி தான் அதிகமான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ சுவையான பொங்கல் குழம்பு தயார்.